ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதெல்லாம் இல்லை. மணி சார், கமல் சார், ரமான் சார், சிம்பு எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவேன்னு தெரியும். ஐ எம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காரான்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏக்கலைவனை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், அகெயின் ஐம் ஹியூஜ் ஃபேன். எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கனால நான் எல்லாருமே ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. அண்ட் த்ரிஷா மேம், ஜோஜஸ் ஜார்ஜ் சார், அபிராமி மேம், இவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. ஐ ஹோப் வி கெட் another சான்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் ரவி சந்திரன் சார், தேங்க்யூ. எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் டு கம் அண்ட் லேர்ன். அந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் என்ன பார்த்தேன். I just got to observe இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் a big opportunity for me and I hope this works big. Thank you very much. Thank you. Simbu sir, sorry. Again a big fan. ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒன்று, ஸ்கூலில் படிக்கும்போது வல்லவன் ஷூட் பண்ணாங்க. ஸோ டெய்லி அவரை பார்க்கறதுக்கு பல கும்பல் நிற்கும். அதில் நானும் இன்னும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோர்ட் மாண்டியூன்னு நினைக்கிறேன், காரு செம்ம ஸ்டைலாக வருவார். அண்ட் இன்னொன்று, ஓமை கடவுளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இல்லை, என்னை கூப்பிட்டு 1 hour பேசினார். இட்ஸ் a huge thing for me. பெரிய விஷயம் எனக்கு இது. அப்கமிங் ஆக்டர் கிட்ட அவர் கூப்பிட்டு ஒரு 1 hour படத்தை பற்றி, ஒவ்வொரு சீனை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நான்